இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ரோஸ் சீரியல்லாம் இந்த கோமதியை பார்த்தா நம்ம கோவப்படுறதா பரிதாபப்படுறதா என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா. ஸோ முதல்ல எடுத்தோடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய அண்ணன் வீடு தன்கிட்ட பேசணும், தான் அண்ணன் வீடு தன்னுடைய மருமகளை ஏற்றுக்கணும், அது மூலமாக தண்ணியை ஏற்றுக்கணும், தான் குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக நாங்கள் தான் காலேஜுக்கு அனுப்புகிறோம். பார்த்தீங்களா, மனசாட்சி இல்லாமலாம் இல்லை, நாங்களும் ராஜியை காலேஜுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு திருப்பி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க? இவங்க தெரிஞ்சுக்கிட்டும் ஓகே, நம்ம நல்லா பார்த்துக்குறோம் ராஜிங்கிறது ஓகே, வீட்டுக்குள்ளே அவன் புருஷனை பற்றி யோசிச்சியா அப்படின்னு பழனிவேல் கேட்குறாரு. பழனிவேல் பல சமயங்களில் கரெக்டான வார்த்தைகளில் கரெக்டான கேள்விகள்லாம் பலார் ஆரஞ்ச மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவர் திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தேவையில்லாத வேலை, இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதை நீ பார்த்த மாமா மச்சான் பார்த்தாரு, இந்த மாதிரி அங்கே பேசுறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்ட்டு வண்டியில் ராஜியை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ பரிதாபமாக பாவமாக நடந்து கதிர் போயிட்டுருக்காரு. கதிர் போயிட்டே இருக்கும் பொழுது பாதி வரல அவர் வந்துட்டுருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஏதோ பாலத்து கிட்டக்க நேராக வந்துடுறாரு குமரவேல். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, எங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கனா உன்னெல்லாம் எவ்வளோ நெஞ்செழுத்த வேணும், நாங்கள் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, எங்களை வேணே அவமானப்படுத்துங்கிறதுக்காக தானே நீ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் எங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு போயிருக்க, என்ன சொல்லிட்டு அவளை ஏமாற்றி கூப்பிட்டு போனேன், எவ்வளோ மோசமானவன் நீ அப்படி இப்படின்னு கோபமாக பேசிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னடா முறைக்கிற, அடிச்சிருவேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா, உங்கள் அப்பாவே மோசம் தானடா அப்படி இப்படின்னு பேசிட்டு சட்டக்காலரில் கை வைக்கிறார். சட்டக்காலரில் கை வச்சோன்னா இவர் உங்கள் அப்பா சொல்லி தான் பண்ணியா அப்படின்னா தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பலார்னு சொல்லிட்டு அடிக்கலாம் அப்படின்னு நம்ம கையை ஓங்க, இவர் கையை ஓங்கும் பொழுது அவர் கையை பிடிச்சிட்டு இப்போ கரெக்டாக கதிர் இப்போ குமரவேல் கையை பிடிச்சிருக்காரு. அப்போ டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒரு 2 பேர் இவர் கையை பிடிச்சிடுறாங்க. கதிர் பாட்டை ஏய் அசிங்கமாகலாம் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது சுற்றி கும்பலாக நின்றுட்டு எல்லாரும் நிற்க, இவர் குமரவேல் என்ன கையை பிடிக்கிறியா அப்படின்னு இப்போ புட்றா பார்ப்போம், பணத்தை வேறு திருடிட்டு போயிட்டேன், நகையை வேறு திருடிட்டு போயிட்டேன், இவனுக்குலாம் எவ்வளோ நெஞ்சு எடுத்து இருக்கணும் போட்டு பலார் பண்ணால் அடித்து தள்ளுறாரு. எங்கடா இருக்கு நகை, எங்கடா இருக்கு பணம் அப்படின்ட்டு அடிக்க இவர் பாவம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே உடம்புக்கு கண்ணி போயிடுது, முகமெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ அடிச்சுட்டே இருக்கும்போது இதுக்கு மேலே உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்க வரும்பொழுது இதுக்கு மேலே அடித்தா அவன் செத்துருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு தரதெல்லாம் எல்லாம் எடுத்து கூப்பிட்டு போயிடுறாங்க. கதிர் வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் சரவணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஏஜென்ட்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, புரோக்கர் ஒன்றும் நல்ல பொண்ணாக கொண்டு மாட்டாங்க, நம்ம நியூஸ் பேப்பரில் எழுதலாம் அப்படின்ட்டு நன்கு படித்த கை நிறைய சம்பளம் வாங்கும் அழகான பையன். சரி, கை நிறைய சம்பளம் எங்கே கம்மியாக தான் வருது, இல்லை நன்கு படித்த 1 டிகிரி தான் படிச்சிருக்காரு, அழகானா என் கண்ணுக்கு தான் அழகு, அப்போ அந்த உங்கள் பொண்ணு கண்ணுக்கு அப்படின்னு மாற்றி கிண்டல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் காசு ஆட் கொடுக்கறதுக்கு யாரா தருவா அப்படின்னா நீங்கள் தாங்க மாமா அப்படின்னு பழனிவேலை செந்தில் கேட்டுட்டு இருக்க. மாற்றி கடையில் அந்த ஃபன்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சரவணனோட ஒர்க் பிளேஸே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காமிக்கிறாங்க. அவர் இப்போ கதவெல்லாம் விற்கிற கதவெல்லாம் பண்ணுற பழைய வீடுகள்லேருந்து எடுத்து அந்த கதவெல்லாம் விற்கிறார், ஒரிஜினல் தேக்கு அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே கதிர் கால் பண்ணி ஃப்ரீயாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தயவு செஞ்சு நீ பாலத்துக்கிட்ட முடிஞ்சா வானே என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே இவர் சேர்ந்து போய் இந்த குமரவேல் தான் அடிச்சாருன்னொடனே நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஐயோ இப்போ தம்பிக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அவனை சும்மா விடக்கூடாதா அப்படின்னு கோவமாக வீட்டுக்கு கூட்டுறாங்க. என்னாச்சுன்னு வீட்டில் கோமதி பதறி போய் கோமதியும் பழனியும் கேட்டால் கீழே வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோங்க போது கரெக்டாக இப்போ பழனிவேல் கேட்டுறாரு, இதை பார்த்தா அடித்த மாதிரி இருக்குது, யாராவது அடிச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லு அப்படிங்கும்போது இல்லை விழுந்துட்டாருன்னு சரவணன் சமாளிக்கிறாரு. செந்தில் கோவப்பட்டு எதுக்கு நான் மறைக்கிறேன், எல்லாம் இந்த குமரவேல் தான் ஏற்ற விட்டு குமரவேல் தான் அடிச்சு இப்படி பண்ணியிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது, என்னைக்கா மாட்டினா கையை காலை உடச்சி விட்டுருவேன் கத்தன். உடனே கோமதி இதை விட மாட்டேன்னு வேகமாக சண்டைக்கு போகிறாங்க. வேணான்னு சரவணன் சொல்கிறாரு, பழனிவேல்னு சொல்கிறாங்க. வாசல்ன்ட்டு உள்ளே தான் இருக்கீங்க, என்னையா உட்காந்துருக்கீங்க, வெளில வாங்கயா, பொறுத்து பார்த்தா என் பிள்ளை இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க, உங்களை விட மாட்டேயா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வெளியே யாரும் வர மாதிரி தெரியல. குமரவேல் திருதுன்னு முழிக்கிறார் வேற. அப்படியே மெதுவாக முதல்ல இப்போ 2 அம்மாக்கள், அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வெளில வர. சரின்னு இப்போ சக்திவேலும் முத்துவேல் வேறு எந்திச்சு வெளில வரான்னு பார்க்குறாங்க. இங்கே கொண்டையெல்லாம் போட்டுட்டு இந்த வரிஞ்சு கட்டி நின்றுட்டு இருக்காங்க சண்டை கோமதி. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ரோஸ் சீரியல்